உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். சனி பகவானை பார்த்து பயப்படுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தவறுகளையும் குற்றங்களையும் அதிகமாக செய்கிறவங்க தான் பயப்படும். நேர்மையான மனிதர்கள் சனி பகவானை பார்த்து பயப்பட தேவையில்லைங்கிறது தான். சனிப்பெயர்ச்சி காலத்துல இவங்கெல்லாம் தங்கம் வாங்குவாங்க அப்படின்னா அது எந்த ராசிக்காரர்களா இருப்பாங்க? மீன ராசிக்காரங்களுக்கு கட்டாயமா இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு தங்கம் வாங்குறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு சனி பகவான் கொடுக்காரு. நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே உடம்புக்கு அதிகமாக வேலை கொடுக்காம மூளைக்கு வேலை கொடுப்பார். புதிய தொழில் தொடங்கி அதில் வெற்றி பெறுவதற்கான அமைப்பை கொடுப்பார். நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க ஒரே ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கும். அன்பர்களுக்கு இந்த 2025 வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது? உண்மையாக நேர்மையாக இந்த விஷயத்துக்கு கூட தவறுன்னு சொல்லி இவங்களை ஒரு சிறைச்சாலை போனவங்க கூட இருந்திருப்பாங்க. நல்ல வேலை பார்த்து அந்த வேலையை விட்டு போக வேண்டிய சூழ்நிலைகள்லாம் அவங்களுக்கு ஏற்படும். மகர ராசியின் அதிபதி மற்றும் கும்பராசியின் அதிபதி தான் சனி பகவான். தன்னுடைய நண்பர்களுக்கு ஒரு பிரச்சனைனா தனக்கு 1000 வேலை தான் தூக்கி போட்டு ஓடி போய் உதவி செய்கிறது இவங்க தான். அடி வாங்குறது இவங்க தான். நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டுருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோதிட சக்கரவர்த்தி சுந்தரபாண்டி அவர்கள் தான் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. இவர்கிட்ட இந்த சனிப்பெயர்ச்சியை பத்தி நிறைய பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு நிறைய விதமான தாக்குதல்களை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. முக்கியமா ஒவ்வொரு ராசிலும் 7.5 வருஷம் இருக்கிறதுனால நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கும், ஒரு சில பாதகமான விஷயங்களும் நடக்கும்னு கேள்விப்பட்டிருப்போம். இப்போ இந்த 2025 வரக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி எப்படிப்பட்ட ஒரு சனிப்பெயர்ச்சியா இருக்க போகுது அப்படிங்கறத ஒரு சின்ன பொது பலன்களா பார்த்துடலாம் சார். ஃபர்ஸ்ட் கண்டிப்பா மேடம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். உங்களுக்கு வணக்கம் மேடம். ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி சனி பகவான் ஒரு ராசியை 7.5 வருஷம் பிடிச்சு வச்சுக்கிடுவார். ஆனால் 7.5 வருஷம் ஒரு ராசியில் இருக்க மாட்டார். ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருப்பார். சனி பகவான் கொஞ்சம் மெதுவாக நகர கிரகனால 2.5 வருஷம் ஒரு ராசியில் இருக்கார். ஒரு ராசிக்கு மின்னும் அடுத்த ராசியிலும் அடுத்து பின்னும் அப்படிங்கிற மாதிரி 7.5 வருஷம் ஒரு ராசியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் ஒரு மனிதனுடைய செயல்பாடில் என்னென்ன மைனஸ்லாம் இருக்குங்கிறத எடுத்துக்காட்டி தன்னுடன் இருப்பவர்களுடைய செயல்பாடுகளை வெளிப்படையாக காட்டுற தன்மை தான் சனி பகவானுடைய செயல்பாடு. ஸோ அப்படி பார்க்கும்போது சனி பகவானை பார்த்து மேக்சிமம் பயப்படுறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா தவறுகளையும் குற்றங்களையும் அதிகமாக செய்கிறவங்க தான் பயப்படணும். நேர்மையான மனிதர்கள் சனி பகவானை பார்த்து பயப்பட தேவையில்லைங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். இப்போ தங்கம் விலை கிடுகிடுன்னு ஏறிக்கிட்டே இருக்கு சார். இந்த சனிப்பெயர்ச்சி காலத்துல இவங்கெல்லாம் தங்கம் வாங்குவாங்க அப்படின்னா அது எந்த ராசிக்காரர்களா இருப்பாங்க? அதாவது தங்க விலைகள் கிடுகிடு ஏறதில்லை. தங்கம் வாங்குறதுக்கான அற்புதமான வாய்ப்புகள் யார் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு கட்டாயமாக இருக்குது. மீன ராசிக்காரங்க ஜென்ம சனி பகவானாக வந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த 2.5 வருஷத்தில் பொருளாதார விஷயங்களை கொஞ்சமாச்சும் அடுத்த ஸ்டெப்புக்கு போய் அவங்க ஒரு தங்க நகைகள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தங்க நகைகள் வாங்குவாங்க. மீன ராசியில் உள்ள பெண்கள் உறுதியாக திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக தன்னுடைய குடும்பத்தில் உள்ள மக்களுக்குனாலும் சரி அல்லது அவங்களுக்காண்டி உறுதியாக தங்க நகைகள் வாங்குறதுக்கான ஒரு அற்புதமான சூழ்நிலை ஃபஸ்ட்டு மீன ராசிக்கு இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு தங்கம் வாங்குறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு சனி பகவான் கொடுக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா துலாம் ராசினியர்கள் 2.5 வருஷத்தில் உறுதியாக குறைஞ்சது ஒரு 5 பவுனாவும் வாங்குவாங்க. குறைந்தது, ஏன்னா துலாம் ராசிக்கு அக்யூரேட்டாக சொல்ல முடியும், குறைஞ்சது 5 பவுனாச்சும் வாங்குறதுக்கான அமைப்பு உண்டு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தனுசு மகரம் இந்த 2 பேருமே பார்த்திங்கன்னா கட்டாயமாக நகைகளை வைரங்களாக வாங்குறதுக்கு கூட வாய்ப்பு. நகைகள் வாங்குவாங்க, வைரங்களும் வாங்குறதுக்கான அமைப்புகள் உறுதியாக இருக்கு. கண்டிப்பா. என்னதான் பொது பலன்களை பார்த்திருந்தாலும் என்னோட ராசிக்கு என்ன பலன் அப்படின்ட்டு தான் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. முதலாவதாக இருக்கக்கூடிய மேஷராசி. இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த 2025 வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது சார்? அதாவது ஒரு விஷயம் என்னென்னா 12 ராசியிலே இப்போ பதட்டமான ராசியாக கொண்டு வந்ததில் முதன்மையான ராசி மேச ராசி தான். 7.5 வருது 7.5 வருதுன்னு சொல்லி நம்மளோட மேச ராசிக்காரங்களுக்கு ஒரு பதட்டத்தையும் பயத்தையும் கொடுத்துட்டாங்க.
ஸோ நம்ம நேயர்களுக்கு நான் அந்த வீடியோ மூலமாக சொல்லுவது என்னென்னா, உறுதியாக 7.5ங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக பாதிக்காதுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா 12ஆம் இடத்துக்கு வரப்போகிற சனி பகவான் ஃபஸ்ட்டு உங்களை பார்க்குறதே தடுக்கிறார். ஏன்னா சனி பகவான் அமர்ந்த இடத்தை விட பார்த்த இடம் தான் பாழாகும். கிட்டத்தட்ட கும்ப ராசியில் ஒரு 2.5 வருஷமாக இருந்தார். 2.5 வருஷமாக இருந்து மேச ராசிக்காரே பார்த்துக்கிட்டே இருந்தார். பார்த்த பார்வையில் 2.5 வருஷம் வச்சு புழிஞ்சிட்டார். இன்னும் எங்கே புளியறதுக்கு இருக்குது? ஏற்கனவே சக்கையாக தான் அவங்க பாவம் இருக்காங்க. ஸோ இன்னும் போய் புலிவாருன்னா அப்போ நாங்கள் எதுக்குடா வாழணுங்கிற மென்டாலிட்டிக்கு வந்துடுவாங்க. ஸோ மேச ராசிக்காரங்களுக்கு உறுதியாக இந்த சனி பயிற்சியானது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். பொருளாதார விஷயங்களை ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய செயல்பாடுகள், குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான செயல்பாடுகளை மேசராசிக்காரங்களுக்கு உறுதியாக கொடுக்காரு. கடன் சுமை உறுதியாக குறையும். மேசராசிக்கு நல்லா நம்ம வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்ல முடியும். சனி பகவானால் இந்த 2.5 வருஷத்தில் என்ன ஒரு நல்ல மாற்றம்னா, கடனில் நான் மாட்டிக்கிட்டேன், என்னால் தப்பிக்கவே முடியலன்னு சொல்கிற மேசராசிக்காரங்க இந்த 2.5 வருஷத்தில் ஒரு 70% கடனை குறைச்சி நிம்மதியாக இருப்பாங்க. அதிலே ஒரு சிறப்பான விஷயம் தானே. அதை விட ஏன்னா கடன் பெற்றான் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கடனில் இருந்து அவங்க ஒரு கம்பீரத்தை இழந்தாங்க. இனிமேல் ஒரு கம்பீரமாக அவங்க செயல்படக்கூடிய ஆற்றல் மேசராசிக்காரங்களுக்கு உண்டுங்கிறத பார்க்குறோம். மேஷராசியை தொடர்ந்து ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 2025 வரக்கூடிய சனி பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது சார்? அதாவது சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். ரிஷபராசிக்காரங்களும் மகரம் கும்பராசிக்காரங்களும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் தம்பி உறவு மாதிரி ஒரு லவ்வர்ஸ் மாதிரியே ஒட்டிக்கிட்டே சுற்றுவாங்க. ஏன்னா சுக்கிரனுக்கு சனிக்கும் அந்தளவுக்கு ஒரு ஈர்ப்பு விஷயம் உண்டு. என்னதான் இருந்தாலும் நீ அடித்தாலும் நான் வந்து லைட்டை அடி தாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரிஷபராசிக்காரங்களும் மகர ராசி கும்பராசி நேர்கள் அந்த சனியோட ஆதிக்கம் கொண்டவர்கள் ரிஷபராசிக்காரங்க கூட ஒரு ஐக்கியமாகவே இருப்பாங்க. அது இணை புரியாத ஐக்கியம் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ஐக்கியத்தில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வரார். லாபஸ்தான அதிபதியாக லாபஸ்தானத்தில் அமர்ந்த சனி பகவானாக வரார். அப்போ லாபஸ்தான சனி பகவான் வாழ்க்கையில் பொருளாதார விஷயங்களை ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார், மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பார். இவனால் ஒரு வீடு மனை கட்ட முடியல, ஒரு சொந்த வீடே இல்லைங்க, நான் சொந்த வீடு வாங்கணும் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன். கடின உழைப்பாளியில் நம்ம ரிஷபராசியும் எடுத்துக்கலாம். பொது பலனில் கடின உழைப்பாளியில் ரிஷபராசி மாடு மாதிரி உழைக்கேன் ஆனால் எனக்கு முன்னேற்றம் இல்லைம்பாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு இந்த 2.5 வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவானாக செயல்பட போகிறார். சொந்த வீடு வாங்குறதுக்கான யோகம் உண்டு. வீடு மனைக்கு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்புகளை சனி பகவான் கொடுக்காரு. ஸோ என்ன விஷயத்தில் கவனம்னா இந்த 2.5 வருஷம் நல்லா கொடுக்காருங்கிறக்காண்டி கொஞ்சம் ஓவராக பந்தா காட்டினாங்கன்னா அடிச்சிடுவார். ஏன்னா சனி பகவானுக்கு வந்து பந்தாங்கிறது பிடிக்கவே பிடிக்காது. நான் இருக்கேன், நீ நல்லா உனக்குரிய விஷயத்தை அனுபவிச்சுக்கோ, ஆனால் நீ வந்து ரொம்ப இருக்குன்னு சொல்லி மற்றவங்கள டாமினேஷன் பண்ணேன்னா ஒன்றை வச்சு செஞ்சுருவேன் அப்படிங்கிறதான் சனி பகவானோட இயக்கம். ஸோ ரிஷபராசிக்காரங்க தற்பெருமை பேசாமல் மற்றவர்களுடைய குடும்ப விஷயங்களை தலையிடாமல் கரெக்டான வேலைகளை பார்த்தாங்கன்னா இவங்க வேலைக்கான ஊதியம் ட்ரிபிள் மடங்காக கூட கிடைக்கும். கண்டிப்பா சார். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 வரக்கூடிய சனி பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது சார்? நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து உடம்புக்கு அதிகமாக வேலை கொடுக்காம மூளைக்கு வேலை கொடுக்குறோம். அப்படியே ஒரு பிரச்சனைனாலும் சரி ஒரு வேலைனாலும் சரி அது எப்படி ஈஸியாக நகர்த்தி கொண்டு போகலாம், தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாக எப்படி கரெக்டாக கொண்டு போனால் அதை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க தான் அவங்க. ஆனால் சிந்திக்க விடாமல் செஞ்சுட்டாங்க கடந்த 2.5 வருஷம். என்ன சிந்திச்சாலும் அடி உழுது. எங்கிட்டு போய் முயற்சி எடுத்து நம்ம வெற்றி பெற்றலாமா கடைசி பாயிண்டில் போய் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தோல்வியை சந்திச்சிருப்பாங்க. அந்த தோல்வியுமே வந்து பார்த்திங்கன்னா கூட இருக்கவங்களால தான் சந்திச்சிருப்பாங்க. ஸோ இந்த இதுலேருந்து ஒரு மாற்றத்தை சனி பகவான் கொடுக்க போகிறார். ஒரு முயற்சிக்கான வெற்றி. நீ என்ன விஷயத்துக்காக முயற்சி எடுக்கிறியோ நேர்மை உண்மை இந்த 2 விஷயத்துக்காக மிதுனராசிக்காரங்க உண்மையாக இருந்து முயற்சி எடுத்தாங்கன்னா இவ்வளவு நாளில் இருந்த தடைகள் எல்லாம் விலகி வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் இருக்கும். அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த உறவில் மிதுனராசிக்காரங்களுக்கு அண்ணனும் உதவி செய்யலை, அக்காவும் உதவி செய்யலை, தம்பியும் உதவி செய்யலை, தங்கச்சியும் உதவி செய்யலைங்கிற மாதிரி இந்த 2.5 வருஷம் இருந்திருக்கும். நான் மட்டும் தனிமையாக இருக்கேன், என் கூட பிறந்தவங்க 4 பேர் இருந்தாலும் நான் தனிச்சு விட்டு பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன், என் வாழ்க்கை இப்படி தனிமையில் இருக்குது அப்படின்னு வருத்தப்படுற மிதுனராசிக்காரங்களுக்கு தனிமை இல்லை, நாங்கள்லாம் உங்க கூட இன்னுமே இருக்கோம் அப்படின்னு தவறுகளை உணர்ந்து இவங்க தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க, இவங்க கூட இருந்தாங்களே உடன்பிறப்புகள் அவங்க புரிஞ்சுக்கிறாம இவங்களை டிஸ்கரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த தவறுகளை உணர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா இணைவதற்கான ஒரு அற்புதமான ஒரு ஒற்றுமையான சூழ்நிலைகளை நம்மளுடைய சனி பகவான் ஒரு ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்து கொடுக்கார். புதிய தொழில் துவங்குவதற்கான ஒரு அமைப்பு கொடுப்பார். தொழிலில் இவ்வளவு நாளாக வந்து மந்த நிலைகள் இருந்தாலும் அதில் ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு.
புதிய தொழில் தொடங்கி அதில் வெற்றி பெறுவதற்கான அமைப்பை கொடுப்பாரு. நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க ஒரே ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். என்னென்னா, அவங்க அம்மாவுக்கும் அவங்களுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இந்த 2.5 வருஷத்தில் வரலாம். அப்படி வந்தாலும் அவங்க அம்மா இவங்க ஏதாவது கோவமாக பேசியிருந்தாலும் அம்மாவை விட்டு கொடுக்கக்கூடாது. அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருக்கணும். அம்மாவுக்கு ஒன்றுனா உடனே எதை பற்றியும் யோசிக்காமல் பிரதிபலன் எதிர்பாராமல் போய் உதவி செஞ்சிட்டாங்கன்னா உங்களுக்கு சனி பகவானுடைய செயல்பாடில் மாற்றம் கிடைக்கும். ஏன்னா அவர் சோதிப்பார். உனக்கு இவ்வளோ விஷயம் கொடுக்கேன், உங்கள் அம்மாவுக்கு உன்னோட சார்ந்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுத்தா நீ போறியான்னு பார்ப்பார். நீ கரெக்டாக அம்மான்னு உடனே அடுத்த செகண்டே போய் நின்றுட்டீங்கன்னா உங்களுக்கு கிரகத்தால் இருக்கின்ற பாதிப்புலேருந்து தப்பிச்சுக்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு இந்த 2025 வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது சார்? அதாவது இயற்கையாகவே நம்மளுடைய வீட்டில் நம்ம எல்லாருமே அதிகமாக நேசிக்கிறது அம்மா தான். தாய் மேல் அக்கறை இல்லாதவங்க, தாய் மேலே பாசம் இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. அப்படி இருந்தால் அவங்க வாழ்றது வேஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் நம்ம அனைவராலும் நேசிக்கப்படக்கூடிய ராசி கடகராசி. எப்பயுமே தன்னுடைய சுயநலம் பாராமல், தனக்காக அப்படின்னு இல்லாமல், மற்றவர்களுக்காக தன் உடன் இருப்பவர்களுக்காக உதவி என்றால் உடனே ஓடோடி போய் செய்கிறதுல கடகராசிக்காரங்க ஒன்று. ஆனால் இப்போ அவங்களுக்கு உதவி செய்ய யாரும் கிடையாது. இந்த 3 வருஷமாக வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் 3 வருஷமாகவே அவங்க எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே போராட்டம். அவங்க என்ன பேசினாலும் தப்புன்னு தான் சொல்லியிருப்பாங்க. அவங்க தப்பாக பேச மாட்டாங்க. ஸோ ஆனால் அவங்க பேசுனது எல்லாத்தையுமே குற்ற உணர்ச்சியாக தான் ஏற்படுத்தியிருப்பாங்க. இதுலேருந்து சனி பகவான் ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். சனி பகவான் 9க்கு போகிறது இவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. 8ஆம் இடத்துல உட்காந்து இவங்க செய்யாத தவறுகள், உண்மையாக நேர்மையாக இருந்த விஷயத்துக்கு கூட தவறுன்னு சொல்லி இவங்களை ஒரு சிறைச்சாலை போனவங்க கூட இருந்திருப்பாங்க. ஒன்று சிறைச்சாலை போயிருப்பாங்க, இல்லைன்னா வேலையில் விட்டு நல்ல வேலை பார்த்து அந்த வேலையை விட்டு போக வேண்டிய சூழ்நிலைகள்லாம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இந்த சூழ்நிலைகள்லாம் எப்படா மாறும்னு காத்திருக்காங்க பார்த்தீங்களா? இந்த மாற்றத்தை சனி பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துல மீன ராசிக்குள்ளே போன பிறகு உறுதியை கொடுப்பார். ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. பொருளாதார விஷயங்களில் உள்ள தடையை கொடுப்பாரு. குடும்பத்தை விட்டு நான் வெளியே போயிட்டேன், எனக்கு என் குடும்பத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் கல்யாணம் முடித்து என் மனைவி வேறு இடத்துல இருக்காங்க, நான் வேறு இடத்துல இருக்கேன், எங்களுக்குள்ளே ஒற்றுமை ஏற்படும் வாய்ப்பே இல்லையா அப்படின்னு வருத்தப்படுற நம்மளுடைய கடகராசிக்காரங்களுக்கு குடும்ப ஒற்றுமையை கொடுப்பார். நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகள் கடகராசிக்காரங்களுக்கு இருக்குது. பொருளாதார தடை நீங்க போகுது. பொருளாதாரம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா, கடகராசிக்காரங்க இவங்களை விட வயது குறைந்தவர்களிடம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் கடகராசியில் உள்ள பெண்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த நம்ம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்குன்ட்டு சமூக வலைதளங்கள் இப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்குது. ஒவ்வொரு சமூக வலைதளம் அப்டேட் ஆகிருக்கு. ஸோ இதில் பெண்கள் கொஞ்சம் கவனமாக கையாளணும். ஃபேஸ்புக்கில் வீடியோ போட்டேன், இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டேன், இல்லை ஃபோட்டோ போட்டேன்னா அதை தவறாக மற்றவர்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்களும் பர்சனல் அப்படிங்கிற விஷயங்களை பர்சனலாகவே வச்சுக்கிட்டாங்கன்னா கடகராசிக்கார பெண்கள் பாதிப்படையாமல் தப்பிச்சுக்கலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த 2025 வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது சார்? நம்ம மேச ராசிக்கு சொன்ன மாதிரி தான் சிம்ம ராசியை பயன்படுத்துகிறாங்க. அதாவது என்னென்னா, சனி பகவான் ஒன்றை கொடுத்தாருன்னா இன்னொன்று காப்பாற்றுவார். ஒன்று அடிக்க போகிறான்னா இன்னொன்றுக்கு உனக்கு விடுதலை கொடுக்க போகிறான்னு அர்த்தம். ஸோ அப்படி பார்க்கும்போது சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வராரு. சிம்மத்துக்கு சனி பகவான் 8 வந்தால் சோழி முடிஞ்சிச்சு. ஒன்றால் அவ்வளோதான், நீ தப்பிக்கவே முடியாமாங்க. ஏற்கனவே சோழி முடிஞ்சு தான் உட்காந்துருக்காங்க. இவங்க யார் சிறப்பாக இருக்காங்கன்னு சொல்ல முடியும்? 60% 70% இவங்க ரொம்ப ரொம்ப போராடிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா சனி பகவான் ராசிக்கு சமசத்ம பார்வையாக 7ஆம் பார்வையாக 2.5 வருஷமாக பார்த்துட்டு இருந்தார். இவங்க செய்கிற எல்லா விஷயத்தையும் கண்காணித்து இவங்களை ஃபில்டர் பண்ணி தான் இப்போ வச்சுருக்காரு. இப்போ ஒரு பார்வையை விளக்குனோடனே இவங்க தன்னுடைய சிம்ம சொப்பனத்தில் உட்காந்த மாதிரி இயங்க ஆரம்பிச்சிருவாங்க. தைரியமாக எதை பற்றியும் வருத்தப்படாமல் தன்னம்பிக்கை கூட இயங்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு சனி பகவான் கொடுப்பார் உறுதியாக. ஸோ அதே போல் சிம்ம ராசிக்காரங்களுக்கு குரு பகவானுமே சாதகமாக வர்றார். குரு 11க்கு வர்றது யோகம். இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, குரு 11க்கு வர்றது. சனி பகவானும் பார்வை மூலமாக விளக்குறாரு, குருவும் சாதகமாக இருக்கனால சிம்ம ராசிக்காரங்க பதட்டப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. சில விஷயங்கள் இவங்களுடைய வேலையை தவிர்த்து மற்றவர்கள் வேலை விஷயங்களை தலையிடக்கூடாது. சிம்ம ராசிக்காரங்க ரோட்டில் போய்கிட்டே இருப்பாங்க, வண்டியில் பக்கத்தில் அங்கே ஒரு சண்டை போட்டுருப்பாங்க. மித்த ராசிக்காரங்க கூட யோசிச்சுட்டு தான் போய் அங்கே என்ன பிரச்சனை பார்ப்பாங்க. ஆனால் சிம்ம ராசிக்காரங்க அப்படி கிடையாது. எதுக்கு சண்டை போடுறான், என்னடா சொல்லி போய் அங்கே போய் சண்டையை போய் தீர்த்து வைக்கணும்னு போவாங்க. அந்த இடத்துல தான் இவங்களுக்கு டாமினேஷன் வரும். ஏன்னா இவங்க கரெக்டாக இருக்கணும், தைரியமாக ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. இப்போ அடுத்தவங்களுடைய விஷயங்களில் இவங்க போய் தலையிடும் போது தான் டைரெக்டாக இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். ரெண்டாவது, இவங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடான கன்னி ராசியை சனி பகவான் 2ஆம் பார்வை மூலமாக பார்க்காரு. ஸோ அந்த பார்வை தான் மிகப்பெரிய ஒரு தாக்கம்.
அப்போ கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சிம்மராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இவங்க பொருளாதார விஷயங்களில் வட்டி கொடுத்து வாங்குறவங்க, இந்த ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டாங்கன்னா, சிம்ம ராசியில் யாரெல்லாம் ஃபைனான்ஸ் கொடுத்து வாங்குறாங்களோ அவங்களாம் அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டாங்கன்னா கட்டாயமாக மாட்டிக்குவாங்க. இவ்வளோ நாளாக நீங்கள் என்ன பண்ணீங்க பண்ணலைங்கிறதான் தெரியாது. இனிமே இந்த 2.5 வருஷத்தில் மக்களை சுரண்டி பணத்தை பறிக்க நினைக்கிற சிம்ம ராசிக்காரங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா, பார்த்தாங்கன்னா அவங்கள மட்டும் எச்சரிக்கை சொல்கிறேன். கரெக்டாக நேர்மையாக இருந்தீங்கன்னா பாதிப்படையாது. இவ்வளோ நாள் என்னை யாரும் கண்டுபிடிக்கலன்னு நினச்சிங்கன்னா, பொருளாதார விஷயத்தில் அப்படியே மொத்தமாக லாக் பண்ணி இந்த 1000 நோட்டு செல்லாது, 2000 நோட்டு செல்லாதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி இவனுக்கு எந்த நோட்டுமே செல்லாதுன்னு சொல்லி தூக்கிட்டு போய் வச்சுருவாங்க. ஸோ அதனால் இதில் மட்டும் அவங்க கவனமாக இருந்தாங்கன்னா போதும், நல்ல மாற்றம் உண்டு. கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த 2025ல வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது சார்? கன்னிராசினியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, சனி பகவான் 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு வருகிறார். இந்த 7ஆம் இடத்துல சனி பகவான் வருவது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். இதில் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ராசிக்கு நிம்மதியான தூக்கத்தை தரப்போகிறார். இவ்வளோ நாளாக தூக்கம் இல்லாமல் என்ன பண்ணே தெரியாமல் முடிச்சுக்கிட்டு நான் இவ்வளோ அழுத்தத்தோடு இருக்கேன். ஒரு 1.5 வருஷமாக கேது வேறு கன்னிராசியில் உட்காந்தார். இந்த கன்னிராசிக்காரங்களில் சித்திரை நட்சத்திரம், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரம், இப்போ உத்திர நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்களும் படிப்படியாக பார்த்துக்கோங்க. இந்த 1.5 வருஷமாக ஒரு 8 மாதம் 6 மாதமாகவே அடுத்தடுத்து ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களாம் பாதிப்பில் இருக்காங்க. ஸோ ஒரு மனசை இறுக்கி தான் உட்காந்துருக்காங்க. இந்த இறுக்கி உட்கார்ந்த நிலை வந்து கேது கடந்து போனே மாறும். இதில் சனி பகவான் பார்வை மூலமாக என்ன சொல்கிறாருன்னா, கணவன் மனைவி ஒற்றுமை விஷயங்களில் ஒளிமுறைவு இருக்கக்கூடாது. கன்னிராசிக்காரங்களை இல்லீகல் காண்டேட்டு, தனிப்பட்ட முறையில் தவறான பழக்க வழக்கங்கள், இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக மாற்றப்படுவாங்க. அதே போல் தன்னுடன் இருப்பவர்களை அடிமைத்தனம் படுத்தி, அது பெண்களை வந்து அடிமைத்தனம் படுத்தி, மனைவியாக இருந்தாலும் சரி, சகோதரிகளாக இருந்தாலும் சரி, இல்லை கூட வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி, யாருன்னாலும் சரி, அடிமைத்தனம் படுத்தி வச்சு ஆண் ஆதிக்கம் செலுத்துகிறேன், இல்லாட்டி முதலாளி அந்த காரத்துவத்தை காட்டுறேன்னு வச்சாங்கன்னா மாட்டிக்கிடுவாங்க. ஸோ அது இல்லாமல் இவங்க கரெக்டான முறையில் நேர்மையாக நடந்தாங்கன்னா இந்த சனி பகவான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பார். அதே போல் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில், ஐடி துறையில், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சினித்துறை, யூடியூப் சேனல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், யாரெல்லாம் வெளியே தன்னை வந்து வெளிப்படுத்தணும்னு காட்ட நினைக்காங்களோ அவங்களுக்கு வெற்றி உண்டு, முயற்சிகள் வெற்றி உண்டு. சினிமா துறையில் கன்னி ராசிக்காரங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய அமைப்பில் வெற்றி பெறுவதற்கான அமைப்பு சனி பகவான் மூலமாக கன்னிராசிக்கு கிடைக்கும். கண்டிப்பா சார். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ல வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது சார்? அதாவது சனி பகவானுடைய பயிற்சியில் டாப் லிஸ்ட்டில் மேக்சிமம் 3ஆவது இடம் பிடிக்க போகிற ராசி வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசி. துலாம் ராசிக்காரங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள். தனக்காக வாங்கின கடனை விட மற்றவர்களுக்காக வாங்கி கொடுத்த கடனே பிரச்சனை. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய முதல் திருமணம் ஃபெயிலியர் ஆகிருக்கும். மேபி சில பேருக்கு முதல் திருமணம் ஃபெயிலியர் ஆகும், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2வது திருமணமும் ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஸோ இந்த நிலைமைகளில் திருமண வாழ்க்கையில் கடுமையாக போராடிட்டோம், ஃபஸ்ட் மேரேஜும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, செகண்ட் மேரேஜும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு சொல்லி யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்களோ இனிமேல் திருமண வாழ்க்கையில் பிரச்சனையே கிடையாது. யாரெல்லாம் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் பிரிஞ்சு வெளியே அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க, இல்லை டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க, கோர்ட்டில் கேஸ் நடந்துருக்கு, அப்படிலாம் நினைக்கிறவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார். ஒற்றுமையாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு. அதே போல் புதிய தொழில் தொடங்குவதற்கான அமைப்பு உண்டு. துலாம் ராசிக்காரங்க யாராவது இப்போ நான் புதிய தொழில் தொடங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன், பணம் என்கிட்ட வந்து லோன் போட்டு வாங்கலாமான்னு நினைக்கிறேன், ஆனால் லோனில் தடுமாற்றமாக இருக்குது, வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களும் கட்டாயமாக பேங்க் லோன் வாங்கி புதிய தொழில் தொடங்குவதற்கான அமைப்பை சனி பகவான் கொடுப்பாரு. ஸோ பணம் இருக்குது, என்ன தொழில் செய்யணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி துலாம் ராசிக்காரங்க யாராவது ஃபீல் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த தொழில் செய்தால் உனக்கு வெற்றி உண்டுன்னு சனி பயிற்சிக்கு அப்புறம் துலாம் ராசிக்கு சனி பகவான் மூலமாக உணர்த்த முடியும். அதில் நல்ல ஒரு மிகையான மாற்றம் உண்டுங்க சொல்லலாம். வெளிநாடு யோகம் உண்டு. வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் செயல்படுகின்ற நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்களுக்கு உறுதியாக சனி பகவான் மூலமாக ஒரு முன்னேற்றம் உண்டு அப்படின்னு பார்க்குறோம். இதில் இன்னொரு விஷயம், துலாம் ராசியில் யாரெல்லாம் ஆண் குழந்தைக்காக காத்திருக்கிறார்களோ, ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி காத்திருக்காங்களோ, சனி பகவானுடைய மாற்றம், ராகு பகவானுடைய செயல்பாடு, ராகு ஏற்கனவே கும்பத்துக்கு வந்த பிறகு கரெக்டாக 1 இயர்க்குள்ளே, இந்த சனி பயிற்சி நடந்து 1 இயர்க்குள்ளே
துலாம் ராசியில் யாரெல்லாம் ஆண் குழந்தைக்காக காத்திருக்கிறார்களோ சனி பகவான் மற்றும் ராகு பகவானுடைய செயல்பாடுகள் மூலமாக உறுதியாக ஆண் குழந்தை பிறப்பதற்கான அற்புதமான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்க போகிறது. விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 வரக்கூடிய சனி பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது சார்? விருச்சக ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்துக்கு போகிறார். 4ஆம் இடத்துல அமர்ந்தார், 5ஆம் இடத்துக்கு போகிறார். கும்பத்தில் அமர்ந்த சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வை மூலமாக 2.5 வருஷமாக விருச்சக ராசிக்காரங்களை பார்த்துக்கிட்டே இருந்தார். இந்த 2.5 வருஷத்தில் 1 வருஷம்தான் நம்மளுடைய விருச்சக ராசிக்காரங்க பரவாயில்ல வாழ்க்கைன்னு வாழ்ந்தாங்க. எப்போ இந்த கடைசி 1 வருஷம் பரவாயில்லப்பா, ஏன்னா குரு பார்வை கிடச்சிச்சு, கொஞ்சம் பரவாயில்ல, பெருமூச்சு விட்டேன்னு சொல்லி வாழ்ந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 1.5 வருஷம் அவங்க பட்ட பாடு பெரும்பாடு, ரொம்ப அழுத்தம், எது எடுத்தாலும் போராட்டம். எங்களை மட்டும் ஏன்பா வச்சு செய்கிறாங்க எல்லா கிரகமே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் அவங்களுக்கு ஒரு தாக்கமும் ஒரு தயக்கமும் இருந்துச்சு. ஸோ இந்த மீன ராசிக்கு போகின்ற சனி பகவான் மூலமாக நம்மளுடைய விருச்சக ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. தன்னுடைய செயல்பாடுகளை தானே உணர்ந்து அதை தைரியமாக செய்யக்கூடிய ஆற்றல். இவனால் செய்யும் போது தயங்கி செஞ்சுருப்பாங்க, இதை செய்யுமா வேண்டாமா, செஞ்சால் பிரச்சனை வந்துடுமா அப்படிலாம் ஒரு தயக்கத்தோடு செஞ்சுருப்பாங்க. அந்த தயக்கத்தை நீக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை சனி பகவான் கொடுப்பார். ஸோ அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா விருச்சக ராசிக்காரங்க கொஞ்சம் பேங்க் லோனு எவ்வளோ கந்து வட்டிக்கு வாங்குறது இதெல்லாம் கொஞ்சம் 2.5 வருஷத்தில் அதிகமாக வாங்கியிருப்பாங்க. ஏன்னா ஒரு பிரச்சனையை சமாளிக்க இன்னொரு பிரச்சனை. ஏன்னா இவங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா விருச்சக ராசிக்காரங்களை நீங்கள் கோவப்படுத்தி வஞ்சிட்டிங்கன்னா நம்மளை வஞ்சிட்டானே இதை எப்படியாவது நம்ம முடிச்சாகணுங்கிறக்காண்டி அதிகமாக வட்டிக்கு கொடுத்து வாங்கி கூட கொடுத்துருவாங்க. மனசு சஞ்சலப்பட்டுரும், ஒரு பதட்டப்பட்டுரும், நம்மளை இப்படி பேசிட்டாங்க உள்ளுணர்வுக்குள்ளேயே ஒரு வருத்தமும் கவலையோடு இருப்பாங்க. ஸோ இந்த சனி பகவான் பார்வைங்கிறது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப தாக்கத்தை கொடுத்துருக்கும். ஸோ அந்த நிலையிலேருந்து மாறி கடன் பிரச்சனையிலேருந்து மீளுவாங்க. அதுபோல் உடல் ஆரோக்கியத்தில் ஆஸ்பத்திரி செலவு நிறையா செலவழிச்சிருப்பாங்க. எவ்வளோ செலவழிச்சாலும் ட்ரீட்மெண்ட்டுக்கு தீர்வே கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்படுறவங்களுக்கு சரியான ஒரு தீர்வை கொடுப்பதற்கான அமைப்பு உண்டு. ஸோ அதேபோல் தாய் மாமா உறவுங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். ஆனால் விருச்சக ராசிக்காரங்களுக்கு தாய் மாமா உறவு இப்போ கடந்த ஒரு 3 வருஷமாக 2.5 வருஷமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். ஸோ அப்படி அந்த உறவில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்து நான் இருக்கேன் உனக்கு, நீ இன்னுமே கவலைப்படாதுன்னு சொல்லி நம்மளுடைய விருச்சக ராசிக்காரங்களுடைய தாய் மாமா ஒரு உறுதுணையாக இருந்து ஒரு ஒற்றுமையாக்குவதற்கான வாய்ப்பை சனி பகவான். இந்த 2025 வரக்கூடிய சனி பெயர்ச்சி தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களா தரப்போகுது சார்? 2025 டாப் லிஸ்ட்டில் ஃபஸ்ட் லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா தனுசு அவ்வளோ ஒரு அற்புதமான செயல்பாடை கொடுக்க போகுது. ஆனால் என்னென்னா சனி பகவான் வந்தோடனே கிடைக்காது. சனி பகவான் கிட்டத்தட்ட மீனத்துக்குள்ளே போகிறார். ஆக்சுவலாக தனுசும் குருவோட வீடு தான், மீனமும் குரு பகவானுடைய வீடு தான். ஆனால் என்னென்னா இங்கே தனுசு அவருடைய பார்வை 10ஆம் பார்வை மூலமாக அவர் பார்க்குற பார்வையினால் ஒரு கிட்டத்தட்ட அந்த மார்ச் எண்டுலேருந்து ஏப்ரல்லேருந்து வச்சுக்கோங்களேன், ஏப்ரல்லேருந்து ஜூன் மேக்ஸிமம் ஒரு மே ஒரு 20ஆம் தேதி வரையும் வச்சுக்கோங்க. இந்த ஜூன் வரையும் ஒரு 3 மாதம் மட்டும் தனுசு ராசிக்காரங்க எந்த விஷயம் செய்கிறதா இருந்தாலும் சரி கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். அதே போல் மற்றவங்க யாராச்சும் இவங்களை தூண்டி விட்டு நீ அதை செஞ்சிரு, ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணிடு, இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயத்துக்காண்டி இவங்களை தூண்டி விட்றாங்கன்னா அமைதியாக இருக்கணும். ஒரு 3 மாதம் மட்டும்தான், கிட்டத்தட்ட ஏப்ரல் டு ஜூன் ஸ்டார்டிங் வரையும் அமைதியாக இருந்துட்டு ஜூனுக்கு மேலே இவங்க எந்த விஷயத்தை எப்படினாலும் செய்யலாம். ஏன்னா இவங்களுடைய ராசி நாதன் குரு பகவானே 7ஆம் பார்வை மூலமாக பார்க்காரு. ஸோ இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, குரு 7ல் உட்காந்தா இவங்களுக்கு சாதகம் இல்லாத இடத்துல தானே உட்காந்துருக்காரு அப்படின்னு நினைக்கிறாங்க. குரு எங்கே அமர்ந்தாலும் அவருடைய பார்வை தான் பெஸ்ட். குரு பார்வை கிடைத்தால் கோடி புண்ணியம் சொல்கிறோம். குரு அந்த ராசிக்கு அதிபதியே அவரே பார்க்கும்பொழுது தனுசு ராசிக்கு ஏற்படுகின்ற சிக்கல், கவலை, போராட்டம், பிரச்சனை எல்லாத்தையுமே ஒரு முடிவு கொண்டு ஒரு வெற்றிக்குரிய அமைப்பை கொடுப்பார். ஸோ இந்த சனி பகவான் என்ன உணர்த்துறாருன்னா, உன்னுடைய தேவைக்காக நீ என்னென்ன விஷயங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறியோ அதை நீ செஞ்சுக்கலாம். ஆனால் மேக்சிமம் அதிகமாக கடன் வாங்கிடாதீங்க. நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க அதிகமாக கடன் வாங்கிடக்கூடாது. தன்னுடைய இருக்கிற பொருள் இருக்கிற ரூபாவை வச்சு செஞ்சுக்கலாம். கடன் வாங்காமல் தப்பிக்கணும். அது கடன் வாங்குறாங்க எதுக்காண்டி வாங்கலாம்னா கல்வி கடன் வாங்கலாம், ஒரு குழந்தைகளுக்கு படிப்புக்கு வாங்கலாம். ஸோ அல்லது உங்களுடைய படிப்புக்காக உயர்நிலை படிப்புக்காக நீங்கள் கல்வி கடன் வாங்கினீங்கன்னா பாதிப்பு கிடையாது. அதை தவிர்த்து ஒரு பொருளாதார விஷயங்களில் பிஸ்னஸ் விஷயங்களில் நீங்கள் கடன் வாங்குறா இருந்தால் ரொம்ப யோசித்து வாங்கணும்.
அதே போல் உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் உதவி கேட்குறாங்க, உடன் பிறந்தவங்க யாராவது உதவி கேட்குறாங்கிறக்காண்டி ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. ஏன்னா குரு உட்கார்ந்துருக்க வீடு வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய வீடு. ஸோ புதனுடைய வீட்டில் குரு பகவான் இருக்கந்தண்டியும் இந்த ஒரு வருஷம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க ஜாமீன் கையெழுத்துனாலே பேனாவை தூக்கியில் போட்டு வெளியூரில் இருக்கேன்னு சொல்லிடணும். இன்றைக்கி ஃபோன் பண்ணி கேட்குறாங்கன்னா நாளைக்கு ஊரில் இருப்பேன்னா நான் ஒரு மாதத்துக்கு ஊருக்கே வரமாட்டேன்னு சொல்லிடணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் மற்றவர்கள் சுமையை இவர்கள் சுமக்காமல் இவர்களுடைய பணி நிமித்தமான விஷயத்தில் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு பார்க்கணும். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது சார்? மகர ராசியின் அதிபதி மற்றும் கும்பராசியின் அதிபதி தான் சனி பகவான். ராசியின் அதிபதி பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார், கஷ்டத்தை எப்பயுமே கொடுக்க மாட்டார். உன் ராசிக்காரன் ஐயா உன்னை என்னையா செஞ்சிட போகிறான்னு சொல்லி ஒரு தைரியத்தையும் தினாவட்டையும் சில நேரங்களில் நம்ம கொடுத்துருப்போம். யூடியூப்பில் நிறையா பார்த்துருப்பாங்க. ஸோ அதனால் துணிஞ்சு செய்வோம்னு சொல்லி நிறைய அடிப்பட்டதில் மகர ராசி ஒன்று. இந்த 7.5 வருஷம் எவ்வளோ தூரம் கஷ்டம், எவ்வளோ போராட்டம், எவ்வளோ ஏமாற்றம், எவ்வளோ துரோகம், எவ்வளோ ஒரு என்ன சொல்லணும்னா உயர்ந்த நிலைக்கு இருந்தவன் தன்னுடைய வாழ்க்கையில் தாழ்ந்த நிலைக்கு வந்தான் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்கள ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு அழுத்தமான விஷயங்கள், அந்தளவுக்கு ஒரு போராட்டமான விஷயங்களை கடந்து வந்துட்டாங்க. ஸோ இந்த 7.5 பிணியிலேருந்து மாறப்போகிற மாற்றம் தான் சனி பகவானுடைய பயிற்சி மூலமாக ஏற்பட போகுது. சனி பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு சொல்கிறார். 3ஆம் இடத்துக்கு செய்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்துக்குரிய விஷயம். முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் போகிறது வந்து பார்த்திங்கன்னா இவங்க இவ்வளோ நாளாக எந்தெந்த விஷயங்களில் முயற்சி எடுத்து தோல்வியை சந்தித்தாங்களோ அதில் எல்லாமே இனிமேல் வெற்றியை காண்பாங்க. தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நான் தொழிலை விட்டு வேலைக்கு வந்துட்டேன், இனிமேல் தொழில் பண்ணலாமான்னா உறுதியாக தொழில் பண்ணலாம். கூட்டு தொழில் மட்டும் மகர ராசிக்காரங்களுக்கு எப்போயுமே மேக்சிமம் ஒரு 70% ஆகாது. ஏன்னா ஏமாற்றம், கூட்டு நட்பு எல்லா விஷயங்கள்லையுமே மகர ராசிக்காரங்க கவனமாக இருந்திருக்கணும். ஸோ இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா ஒரு உடன் இருக்கவங்களுக்கு தன்னுடைய நண்பர்களுக்கு ஒரு பிரச்சனைனா தனக்கு 1000 வேலை தான் தூக்கி போட்டு ஓடி போய் உதவி செய்கிறது இவங்க தான், அடி வாங்குறது இவங்க தான். இவங்க நல்லா யோசித்து கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, யாரெல்லாம் இவங்க உயர்த்தி விட்டாங்களோ நண்பர்கள் உறவினர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்து இவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம், இவங்களையும் உயர்த்தி விடுவோம் சொல்லி உயர்த்தி விட்டாங்களோ அவங்க தான் மேலேருந்து ஒரு எத்தி இவங்களுக்கு கீழே தள்ளி விடுவோம். இது ஃபேக்டாகவே நம்ம நேரடியாக நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வர நேர்கள்ட்ட நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது. இப்படி இருக்கான்னா ஆமாம் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அழுத்தம் அதெல்லாம் தூக்கி எறிஞ்சு வெற்றி, மகிழ்ச்சி, ஒரு நிம்மதியான சூழ்நிலைகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான செயல்பாடு சனி பகவான் கொடுக்க போகிறாரு. சொந்த வீடு இல்லைன்னு வருத்தப்படுறவங்க சொந்த வீடு வாங்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் மகராசினியர்களுக்கு கிடைக்க போகுது. அதுபோல் ஃபாரின் ட்ரிப்பு, தொழிலுக்காண்டி வெளிநாடு போகிறது அல்லது மகிழ்ச்சிக்காண்டி வெளிநாடு போகிறது. நான் ஃப்ளைட்லேயே ஏறவில்லை, ஆனால் ஃப்ளைட்டில் ஏறின ஆசை மட்டும்தான் கனவில் இருக்குன்னா இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் உறுதியாக முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களுடைய சிந்தனைகள் செயல்படாக மாறும். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த 2025 வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது சார்? கும்பராசி அதிபதி சனி பகவான் ஆல்ரெடி சொல்லிட்டோம். கும்ப ராசிலே 2.5 வருஷமாக உட்கார்ந்தார். இந்த 2.5 வருஷமாக அமர்ந்த சனி பகவான் ஜென்ம சனிங்கிறது எதை செய்யணும் எதை செய்ய வேண்டாம்னு உணர்த்திக்கிட்டே இருப்பார். உணர்த்திக்கிட்டே இருக்கும்போது நம்ம இப்போ வந்து ஒரு விஷயத்த சொல்கிறோம், அதை நீங்கள் செஞ்சுருங்கன்னு சொல்லிட்டு நான் வெளியே போயிட்டால் ஒன்றும் தப்பு இல்லை. செஞ்சிருவீங்களா அப்படி நான் கேட்டுகிட்டே இருந்தேன், ஆகும் உங்களால் செய்ய முடியாது. அதே தான் சனி பகவான் செஞ்சுருப்பார். உங்களுக்கு ஒரு முயற்சியை கொடுத்துருப்பாரு, இதை செஞ்சால் இப்படி வரும் அப்படி வரும் இப்படி ஒன்று அவங்களுக்குள்ளேயே ஒரு ஆல்டர்னேட்டிவ் மைண்ட் இருக்கும். சந்திரன் சனி இந்த இணைவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதை செஞ்சால் சரியாகுமா, இதை செஞ்சால் தப்பாயிருமா, இதை யோசித்து முடிக்கக்குள்ளேயுமே வருடம் போயிருக்கும், 1 வருஷம் போயிடும். அடுத்த நட்சத்திரத்துக்கு வரும்போது பலபடி இதை செஞ்சால் சரியாகுமா தவறாகுமான்னு யோசிக்கும்போது அடுத்து ஒரு 1.5 வருஷம் ஓடிடும். ஸோ இப்படித்தான் இவங்களுக்கு நினைத்த விஷயங்களை சிந்தித்தே செயல்பட முடியாத சூழ்நிலைகள் நடந்திருக்கும். இப்போ பாத சனியாக இவர் டிரான்ஸ்லேட் ஆகும்போது இவருக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். முயற்சியில் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் நடக்கலை, இவ்வளோ நாளாக திருமணமே நடக்கலை, திருமணம் நடக்குமா, எப்போ தான் எனக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு வருத்தப்படுற நம்மளுடைய கும்பராசினியர்களுக்கு திருமண பாக்கியத்தை உறுதியாக நடத்தி வைப்பார். செகண்ட் மேரேஜ் நடக்கலை, ஃபஸ்ட்டு மேரேஜ் எனக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்ப லக்கணம் கும்பராசி இதெல்லாம் வந்து ஒரு 80% அக்யூரேட்டாக எடுத்து பார்த்தோம்னா செகண்ட் மேரேஜுக்கான வாய்ப்பு அதிகமாக கிடைச்சிது. இது வந்து லக்கணத்துக்கும் பொருந்தும் ராசிக்கும் பொருந்தும். ஒரு 60-80% உறுதியாக இந்த ராசினியர்கள் தன்னை அறியாமலே செகண்ட் மேரேஜ் முடிக்காங்கிறது பார்க்குறோம்.
ஒரு நல்ல ஒற்றுமையாக இருப்பாங்க. எதுக்கு பிரிஞ்சு போகிறாங்கன்னே தெரியாது. பிரிஞ்சுக்கிறாம பிரிஞ்சு போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில் இந்த 2.5 வருஷமாகவே சனி பகவான் கும்ப ராசியில் அமர்ந்து என்ன பண்ணுறாரு, 7ஆம் இடமாக சிம்ம ராசியை பார்த்தார். ஸோ இந்த 7ஆம் பார்வை மூலமாக சிம்ம ராசியை பார்த்தனால கணவன் உண்மையாக பேசினாலும் மனைவியால் புரிஞ்சுக்கிற முடியாது. மனைவி உண்மையாகவே கும்பராசி பெண்கள் உண்மையாகவே நேர்மையாகவே இருந்தாலும் நம்மளுடைய ஆப்போசிட் பார்ட்டி அதாவது ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. இதனாலே நிறைய கருத்து வேறுபாடாகி பிரிவுகள்லாம் ஏற்பட்டிருக்கும். ஸோ அந்த பிரிவை மாற்றத்தை ஏற்படுத்தி ஒற்றுமையாக செயல்படுவதற்கான அமைப்பை கும்பராசினியர்களுக்கு சனி பகவான் உறுதியாக கொடுப்பாரு. இவர்களால் துரோகம் பண்ணிக்கிட்டு இருந்த, இவர்களை ஏமாற்றி கொண்டிருந்த நண்பர்கள் மற்றும் உடன் வேலை பார்த்தவர்கள் எல்லாருமே இனிமேல் இவங்களை விட்டு விலகிடுவாங்க. இந்த 2025 வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி கடைசி ராசியான மீனம் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது சார்? நீங்கள் சொன்ன மாதிரி காலபுருஷன் ராசிக்கு கடைசி ராசியே மீன ராசி தான். மீன ராசிக்காரங்க எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா சிரித்த முகத்துடன் அப்படியே முகத்தில் ஒரு தோற்றம் எப்பவுமே ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். அவங்க எவ்வளோ தான் கவலை எவ்வளோ தான் பிரச்சனை இருந்தாலும் வெளியே காட்ட மாட்டாங்க. போடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே மேக்கப் போட்டு ஜம்முன்னு நிற்பாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மேக்கப் போட்டு ஜம்முன்னு நிற்பாங்க. ஏன்னா இங்கே வந்து சுக்கிரன் புதன் நீச்சமாறாரு, சுக்கிரன் உச்சமடைகிறாரு. அப்போ அந்த ஒரு என்ன சொல்கிற ஒரு கவர்ந்து கொள்ளும் ஈர்ப்புத்தன்மைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த செயல்பாடு நம்மளுடைய மீன ராசிக்காரங்களுக்கு எப்பயுமே உண்டு. ஸோ இப்போ சனி பகவான் உள்ளே வரனால என்ன ஆகும்னா, சுக்கிரன் உச்சம் பெற்ற ராசிக்கு சனி பகவான் உள்ளே நுழையும் போது மிகப்பெரிய மாற்றம் உண்டு. அது எப்போ இருந்து ஏற்படும், அந்த ராகு ரிலீஸ் ஆகி வெளியே போன பிறகு கிட்டத்தட்ட ஒரு ராகு போய் ஒரு 2 மாதம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. ஒரு 5 மாதம் வரையும் மீன ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும். 2.5 வருஷத்தில் கவனமாக இருக்க வேண்டிய மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா 5 மாதங்கள். நிதானம், பொறுமை, அவசரப்படாமல் செய்ய வேண்டிய விஷயங்கள், கோவப்படக்கூடாது, யார் எதாவது சொன்னாலும் உணர்ச்சிவசப்பட்டு செஞ்சிடக்கூடாது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட குறைந்த வயது உள்ளவர்களிடம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள். இதை தவிர்த்து இவங்க நன்மை அடையக்கூடிய விஷயங்கள் என்ன பார்த்திங்கன்னா, மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கும். பொருளாதார விஷயங்களில் உள்ள தடைகள் விலகும். குடும்ப ஒற்றுமை ஏற்படும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடன் சுமையில் மீளா கடனில் இருக்கேன், ரொம்ப கடன் வாங்கிட்டேன், அதிகமாக ஆசைப்பட்டு மற்றவங்க வார்த்தைகளை நம்பி நான் கடன் வாங்கிட்டேன்னு நினைக்கிற மீன ராசிக்காரங்களுக்கு கடன் சுமை குறைஞ்சிடும். கடன் சுமை இல்லாமல் நிம்மதியாக இருப்பதுக்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு. புதிய தொழில் தொடங்குவதாக இருந்தால் மட்டும் கூட்டு தொழில் தொடங்கக்கூடாது. கண்டிப்பாக மீன ராசிக்காரங்க இது ஏற்கனவே கூட்டு தொழிலில் இருக்கும் அப்படி ஒரு கேள்வி வைப்பாங்கல்ல, கூட்டு தொழில் தொடங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, நாங்கள் பார்ட்னர்ஷிப்பில் தான் இருக்கோம் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்களை உட்காந்து மாதத்துக்கு ஒரு தடவையாவது உங்கள் பார்ட்னர் கூட நீங்கள் என்ன பண்ணணும், பேசணும். என்ன நடந்திருக்கு, என்ன செஞ்சுருக்கு அப்படிங்கிறத ஒரு பரிமாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா ஏமாற்றம் வந்துடாது. அவன் பார்த்துக்கிடுவான்ல, நம்ம உயிர் நண்பன் தானே, உயிர் தோழி தானே, பார்த்துக்கிடுவாங்கன்னு நினச்சா அவங்க உண்மையாக இருந்தாலும் இந்த கிரகம் என்ன பண்ணுன்னா அவங்கள ஒரு தவறான பாதைக்கு அமைச்சு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திடும். அப்போ என்ன ஆகுன்னா, நம்பி ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் மீனராசிக்காரங்க இந்த 2 வருஷத்தில் சொல்லக்கூடிய வாய்ப்பு வந்துடும். ஸோ பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக இருந்தாங்கன்னா வெற்றி உறுதி. மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளை நம்மளுடைய மீனராசிக்காரங்க சந்திப்பாங்க. கண்டிப்பா சார். சனிப்பெயர்ச்சி நிறைய பேருக்கு நிறைய விதமான விஷயங்களை வந்து பண்ண போகுது. நிறைய பேருக்கு இந்த சனிப்பெயர்ச்சி ரொம்ப பயமான ஒரு காலகட்டமாகவுமே அமைஞ்சிருந்தது. ஆனால் எல்லாருக்குமே இந்த காலத்தில் நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கும், யாரும் பயப்படாதீங்க அப்படின்னு நிறைய நல்ல தகவல்களை நம்மளோட நேயர்களுக்காக ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்பவே நன்றி சார். ரொம்ப நன்றி மேம்.